ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழையான ஒரு மனுஷன் வீடு கட்டலான்னு சொல்லி யோர்தான் என்கிற நதிக்கிட்ட போய் மரத்தை வெட்டினே இருக்கிறான். அவன் மரத்தை வெட்டி வீழ்த்தும்போது அவன் கையில் இருந்த கோடாரி யோர்தான் நதியில் விழுந்துடுச்சு. அதன் பிறகு அந்த ஏழை மனுஷன் எலிசா என்கிற ஊழியக்காரர்கிட்ட போய், நான் இதுபோல் ஒரு கோடாரியை இரவலாக வாங்கின்னு வந்தேன், கடனாக வாங்கின்னு வந்தேன், மரத்தை வெட்டிட்டு கொடுத்துறேன்னு சொல்லி வாங்கின்னு வந்தேன், அந்த இரவலாக கைமாத்தாக வாங்கி வரப்பட்ட அந்த கோடாரி இப்போது யோர்தான் நதியில் விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லி முறையிடுறான். கவனிங்க, இந்த வேத வசனத்தில் இருக்கிற சத்தியம் என்ன பார்த்தீங்கன்னா, அவன் கையினால் எதை இழந்தானோ அதை மறுபடியும் அவனே பெற்றுக்கொள்கிற அளவுக்கு பரலோகத்தின் தேவனானவர் இந்த அதிகாரத்தில் பெரிய ஒரு அதிசயத்தை செஞ்சிருக்கிற. நீங்கள் கூட இன்றைக்கி கடன் தொல்லையில் கண்ணீரோடு வட்டி கட்ட முடியாமல் பிரச்சனை மேலே பிரச்சனை ஆகிட்டு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், தூக்கம் இல்லாமல், சாப்பிட முடியாமல் கண்ணீரோடு கூட எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேனே ஆண்டவரே, இனி இழக்க என் உயிர் மாத்திரம்தான் இருக்குது, அந்த உயிரை மாத்திரம் நான் கையில் பிடிச்சின்னுக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை என் அன்பு சகோதரியே நீ கண்ணீரோடு கூட உடஞ்சி போய் இப்போ இருக்கலாமா? கர்த்தர் சொல்கிறாரு, உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஏசப்பா உன்னை கைவிட மாட்டாருமா. உனக்கு எவ்வளோ லட்சம் கடவனாக இருக்கட்டும், அது பல கோடியாக கூட இருக்கட்டுமா, கர்த்தருக்கு அது லேசான காரியம். ஒரு நதியில் விழுந்த ஒரு கோடாரி எலிசா என்கிற ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்கும்போது தண்ணிக்குள்ள ஆழத்தில் சேத்துல இருக்கிற அந்த கோடாரி மேலே மிதந்து வருதுன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு மிராக்கல் எலிசா காலத்தில் தேவன் செஞ்சிருப்பார் என்பதை என் அன்பு சகோதரி கொஞ்சம் நினச்சி பாருங்க. பொதுவாகவே ஒரு நதியில் ஒரு வெயிட்டான ஒரு இரும்பை நம்ம போட்டுட்டோம்னா மேலே மிதந்து வர வாய்ப்பு கிடையாது, எடுக்கவே முடியாது. நீங்களே யோசனை பண்ணி பாருங்களேன், எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதுபோல தான் உங்களுடைய கடன் சுமை கூட அப்படியே இங்கே பாருங்க, ஆற்றுல, குளத்தில், சமுத்திரத்தில் விழுந்த ஒரு பாரமான ஒரு சுமையாக கூட உங்களுக்கு இருக்கலாம். அதிலேருந்து மீண்டு வர முடியாது, கடனை அடைச்சிட்டு என் வாழ்க்கை சந்தோஷமாக மாற வாய்ப்பே இல்லைன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். வாய்ப்பு இல்லை தான், கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு தரார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நான் காண்பிக்கிற இந்த வேத வசனத்தை நீங்கள் குறிச்சிங்க. ஆண்டவர் செய்திருக்கிற மிகப்பெரிய அற்புதம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலிசா என்ற ஊழியக்காரனுடைய காலத்தில் நடந்திருக்குது. உங்கள் பிரச்சனை, உங்களுடைய கடன் என்கிற சாபக்கட்டு ஒரு யோர்தானில் விழுந்த ஒரு கோடாரி போல கூட இருக்கலாம். கர்த்தர் உங்களை மீட்டு எடுப்பார். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு சந்தோஷ சமாதானத்தை நீங்கள் உணருவீங்க. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீங்க. உண்மையிலே சொல்கிறேன் என் அன்பு சகோதரியே, உனக்கு தைரியம் சொல்லதாம்மா நான் வந்திருக்கிறேன். நீ கடன் வாங்கிட்ட, நீ ஒரு குற்றவாளி, தப்பு பண்ணிட்ட, ஏசப்பாவுக்கு துரோகம் பண்ணி சொல்ல வரலம்மா. தெரிஞ்சோ தெரியாமலே கடன் வாங்கிட்ட. இன்றைக்கி உனக்கு தைரியம் சொல்லி விசுவாசத்தில் உன்னை தூக்கி எடுக்கணும். ஏசப்பா உன்னை சந்தோஷப்படுத்துவார், உனக்கு விடுதலை தருவார், உன் சாபக்கட்டு உடையும். இந்த வசனத்தை படிமான்னு சொல்ல வந்திருக்கிறம்மா. என் மேலே இறக்க அன்பு இருந்தா, என்னை உன்னுடைய சொந்த பிரதராக நீ நினச்சேன்னா இந்த வசனத்தை வாசிமா. அப்பா உன்னோடு பேசுவார். ஆண்டவரே, இந்த யோர்தான் நதியில் விழுந்த ஒரு கோடாரி போல என் வாழ்க்கை இருக்குது, இதிலிருந்து என்னால் மீள முடியல. ஆற்றுல விழுந்த ஒரு இரும்பு போல என் வாழ்க்கை, ஆண்டவரே இப்படி ஆண்டவரை கிடக்குதே, என்னை தூக்கி எடுக்க மாட்டீங்களா அப்படி சொல்லி கண்ணீரோடு இந்த வேத வசனத்தை என் அன்பு சகோதரி நீ வாசிமா. கண்ணீரோடு வாசி. ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க, என் கண்ணீரை மாற்றுங்க. ஆண்டவர் என்னால் வட்டி கட்ட முடியல, கடனை வாங்கிட்டு ஆண்டவர் நான் வீடு கட்டிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன், பிள்ளைகளை படிக்க வச்சேன், ஆண்டவர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஹெல்ப் பண்ணேன்,
கூட வேலை செய்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, தொழில் செய்ய வியாபாரம் பண்ணேன், அங்கே இங்கே நான் கடன் வாங்கிட்டேன், என் வாழ்க்கை ஆண்டவர் யோர்தானில் விழுந்த ஒரு கோடாரி போல் இருக்குது, ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, என்னை ரட்சிங்கன்னு சொல்லி விடுதலைக்காக நீங்கள் இந்த தேவ செய்தியை பார்க்குற பிள்ளைகளாக இருப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் யோசிக்காத நினைக்காத ஒரு அதிசயத்தை உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். யோசனை பண்ணி பாருங்கள், இந்த வேத வசனத்தை வச்சு உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் ஒப்பிடுங்க. அதாவது நீங்களே ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கலாம், என் வாழ்க்கை மாறாது, என் கடன் தொல்லை மாறாது, என் பிரச்சனை மாறாது, வாய்ப்பு கிடையாதுக்குள்ளே சொல்லி கூட உங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு சோர்வு, அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் கூட இருக்கலாம். ஏசப்பாவோட கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒவ்வொரு அதிசயத்தை பாருங்கள், யோசிக்க முடியல, கிரகிக்க முடியல. ஆபிரகாமுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பாருங்கள், அவன் மனைவியோட கர்ப்பம் செத்து போச்சு, ஆண்டவர் பிளஸ் பண்ணாரா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. அண்ணாளுடைய கர்ப்பம் அடைப்பட்டு இருந்தது, ஏசப்பா திறந்து அற்புதம் பண்ணாரா இல்லையா? சிக்லாக் என்ற இடத்துல தாவீது எல்லாத்தையும் இழந்துட்டான், சகலத்தையும் மீட்டு திருப்புற அளவுக்கு ஆண்டவர் ஒரு பிளெஸிங் தந்தாரா இல்லையா? இதுவும் இல்லாமல் இந்த வேத பகுதியில் யோர்தான் நதி உள்ள அந்த தண்ணிக்குள்ளே, அந்த சேத்துக்குள்ளே கிடக்கிற அந்த கோடாரி ஜெபம் பண்ணும்போது மேலே மிதக்குது. என்னம்மா மிராக்கல் அது? என் அன்பு சௌகரியம் சொல்லுமா, ஏசப்பா உன்னை பார்த்து கேட்குறாரு, உன் வாழ்க்கை மாறாது, உன் பிரச்சனை மாறாது, உன் கடன் தொல்லை மாறாது, உன்னுடைய லோன் பிரச்சனை மாறாது, உன்னுடைய கந்து வட்டி பிரச்சனை மாறாது, உன் கடன் தொல்லை மாறாது, உன் கண்ணீர் மாறாது, உன் பிரச்சனை மாறாதுன்னு சொல்லி உன் இருதயத்தை நீ வஞ்சித்து வச்சிருக்கிறம்மா. மாறும் மாறும் மாறும், மாற்றம் வரும், அதிசயம் நடக்கும், என் வாழ்க்கை சந்தோஷமாகும் என்கிற நற்செய்தி அறிவிக்க கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். சூழ்நிலை மாற்றுவார், பிரச்சனையை மாற்றுவார், எல்லா சாபக்கட்டு உடையும், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவேன்னு சொல்லி விசுவாசத்தில் கர்த்தர் உன்னை மீட்டெடுக்கிறார். விழுந்து போன உன்னை ஆண்டவர் தூக்குறாரு, கட்டப்பட்டு இருக்கிற உன்னை கட்டு உடைக்கிறார். கடன் தொல்லையோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு, பெண் பிள்ளைகளை வச்சுக்கின்னு வாடகை கட்ட முடியாமல், கரண்ட் பில் கட்ட முடியாமல், கேஸ் வாங்க முடியாமல், ஒரு மூட்டை அரிசி வாங்க முடியாமல், ஒரு பால் பாக்கெட் வாங்க முடியாமல், வாங்கின பணத்தையும் பொருளையும் ரிட்டர்ன் கொடுக்க முடியாமல் உடைஞ்சி போயிருக்கிற நீ பல பேர்கிட்ட நகையும் பணத்தையும் பொருளையும் வாங்கிட்டு கண்ணீர் விட்டுன்னு இருக்கிறம்மா. ஏசப்பா உன்னை படிக்க சொல்ல, என்னோடு கூட நீ வாசிக்கிறியாம்மா? வாசி. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7 ஆகிய 3 வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். எந்த கையினால் இந்த ஏழை மனுஷன் அந்த கோடாரியை யோர்தானில் தவற விட்டானோ அவனுடைய கையை கொண்டே எலிசா என்கிற ஊழியக்காரி எடுக்க சொல்கிறேன். இப்போது யோர்தானில் தண்ணி ஓடினே இருக்குது, ரொம்ப தண்ணி இருக்குது. எவ்வளோ ஆழம் அது தெரியல, கிரகிக்க முடியல. ஆற்றை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சில பேர் ஆறு அருவி எல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, சுற்றுலாவுக்கு கூட போய் அந்த பல ஆறுகளை போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஃபால்ஸில் தண்ணி கொட்டுறதே ஒரு அதிசயம். அதுக்கப்புறம் அது கரை புரண்டு ஓடும். அது ஓடுற இடமெல்லாம் கல் மண் எல்லாத்தையும் அடிச்சுன்னு தான் போகும். இன்னும் கொஞ்சம் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆறோட தண்ணி அப்படியே வெள்ளம் போல் போயின்னு இருக்கும். எவ்வளோ ஆழங்குதுன்னு கிரகிக்க முடியாது. யோர்தான் என்பது பெரிய ஆறு. அந்த நதிக்குள்ளே விழுந்த அந்த கோடாரி எவ்வளோ தூரத்துக்குள்ளே அந்த சேத்தில் தண்ணீரில் இருக்குதுன்னு தெரியாது. ஒரே ஒரு ஜெபம், பல நாள் ஜெபம் இல்லை, பல வருஷம் ஜெபம் இல்லை, பல வாரம் ஜெபம் கிடையாது. எலிசாவுடைய ஒரே ஒரு ஜெபம் அன்னைக்கு அற்புதங்களை ஆவியானவன் இங்கே அந்த இடத்துலையே அந்த கோடாரி விழுந்து அதே இடத்துல மேலே மெதுக்குது, நகர்ந்து கூட போல. அந்த இடத்துல அந்த ஸ்பாட்லேயே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதிசயத்தை பண்ணுறாரு. அப்போது பரலோகத்தின் தேவனானவர் எவ்வளோ அபிஷேகம் நிறைந்த ராஜாதி ராஜா என்பதை விளங்கி கொள்ளுங்க.
அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோபுடைய வாயிலிருந்து அறிக்கை வருது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாதுன்னு கதறான். கர்த்தர் இரட்டிப்பான நன்மையினால் யோபு அன்றைக்கு அந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வேத பகுதியில் அந்த ஏழை மனுஷன் ஒரு கோடாரியை இரவலாம் வாங்கிட்டு வந்தன்றான். யோசனை பண்ணி பாருங்கள், சொந்தமாக ஒரு கோடாரி கூட வாங்க முடியல, அவன் எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்திருப்பான். அந்த ஏழையுடைய கண்ணீரை கர்த்தர் அன்றைக்கி துடைக்கிறார். நீங்கள் கூட ஒரு ஏழை, ஒரு அனாதை வாங்கின கடத்தை கொடுக்க வக்கில்லையான்னு கேட்டாங்க. ஆண்டவரே, நான் இப்போ அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு உடஞ்சி போயிருக்கிறேன், என்னால் வட்டி கட்ட முடியல, வட்டிக்காரன் இப்படி என்னை திட்டினா, இப்படி கேட்டான்னு சொல்லி உடஞ்சி போய் நொறுங்கி போய் மனநொந்து போய் இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அப்படி கண்ணீரோடு கூட நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீ எந்த கையினால் ஆசீர்வாதத்தை இழந்தையோ அதே கையினால் மறுபடியும் உனக்கு நான் பிளஸ்ஸிங்கை தருவேன். மறுபடியும் திரையில் இந்த வேத வசனத்தை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதை எடுத்துக்கொள் என்றான். அப்போது அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். எலிசா நினச்சிருந்தா அந்த கோடாரியை அவரே அந்த யோர்தான் நதியிலேருந்து எடுத்து இவங்ககிட்ட கொடுத்துருக்கலாம். சம்பவம் அப்படி நடக்கலை. இந்த ஏழை மனுஷன் கோடாரி தொலைச்ச உடனே எலிசான்ற ஊழியக்காரர்கிட்ட போய், ஐயோ என் ஆண்டவனே, ஒரு இரவலாக வாங்கப்பட்ட கோடாரி நான் தொலைச்சிட்டேன், என் கையிலேருந்து அந்த ஆசீர்வாதம் போச்சே, இனி ரிட்டன் வந்து நான் எப்படி அந்த கோடாரியை வாங்கினவனிடத்தில் எப்படி நான் கொடுக்க முடியும், ஐயோன்னு அவன் சத்தமிட்டான். கர்த்தர் பாருங்கள், அந்த ஏழை அங்கே வெட்கப்படுத்துகிற, கனப்படுத்துகிற. நீங்கள் கூட தெரிஞ்சோ தெரியாமல கடன் வாங்கிட்டு வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கின்னு லட்சக்கணக்கில் வட்டி கட்டிட்டு, இனி என் உயிர் மட்டும்தான் இருக்குது, நான் வீட்டை கூட விற்றுட்டேன், என் சொந்த ஊரில் கூட என்னால் வாழ முடியல, வீட்டில் எல்லாமே தட்டுப்பாடாக இருக்குது, மனைவி பிள்ளைங்க பசியில் வருத்தத்தில் இருக்கிறாங்க, கண்ணீரில் இருக்கிறாங்க, எங்களுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாதுன்னு உடஞ்சி போய் நொறுங்கி போய் மரணத்துடைய கடைசி எண்டு கூட நீங்கள் போயிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். தேவாதி தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வாருமா. ராஜாதி ராஜா உடஞ்சி போயிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு காயம் கட்டுவார். ஏசப்பா உங்களுக்கு எபினேசராக வருவார், உதவி செய்கிற தகப்பனாக வருவார், உங்களை பார்த்து துடிப்பார். நீங்கள் படக்கூடிய வேதனை கண்டு ஆண்டவர் துடிப்பார். ஐயோ என் பிள்ளை இப்படி உடஞ்சி போயிருக்கிறாளே, என் மகன் இப்படி உடஞ்சி போயிருக்கிறானே, நொறுங்கி போயிருக்கிறானே, கண்ணீரோடு இருக்கிறானே, வட்டிக்கு கடன் வாங்கிட்டு, கந்து வட்டி வாங்கிட்டு, மீட்ரு வட்டி வாங்கிட்டு, ஸ்பீடு வட்டி வாங்கிட்டு, 10 காசு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிட்டு, 20 காசு இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு, பிஸ்னஸ் இல்லாமல், வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், வீட்டு வாடகை கட்ட முடியாமல், கரண்ட் பில் கட்ட முடியாமல் உடஞ்சி போயிருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மன உருக்கத்தோடு கூட இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் முகத்தை பார்க்குறேன். உங்கள் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் கொட்டுது. ஏசப்பா என் கையில் ₹1 கூட இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு காணிக்க கொடுக்கலாம், உங்கள் சர்ச்சுக்கு வந்து காணிக்க பையில் போடக்கூட என்கிட்ட ₹10 கூட இல்லை, ஒரு கைப்பிடி அரிசி கூட என் வீட்டில் இல்லை ஆண்டவர், வீட்டில் எண்ணெய் கிடையாது, காய்கறி கிடையாது, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பல நாளாக ஆச்சு ஆண்டவரே, ரேஷன் அரிசி சாப்பிட்டுக்கிறேன், அந்த ரேஷன் அரிசி சாப்பாடை பொங்கி வடித்து ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் கூட வீட்டில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, டோட்டலாக நான் ட்ரையில் இருக்கிறேன், என் சம்பளம் ஃபுல்லாக வட்டி கட்டிட்டான்றன்னு சொல்லி கதறக்கூடிய அவருடைய பிள்ளையுடைய கூப்பிடுதலை கர்த்தர் இன்னைக்கு கேட்க வந்திருக்கு. உங்கள் கையில் ஆண்டவர் ஆசீர்வாதம் மறுபடி தருவார். நீங்கள் நினைக்கலாம் எனக்கு பிளஸ்ஸிங் வர வாய்ப்பு இல்லை, ஆசீர்வாதம் வர வாய்ப்பு இல்லை, நீங்கள் நினைக்கலாம். வாய்ப்பை கர்த்தர் இங்கே தராரு பார்த்தீங்களா. எலிசா வந்து அந்த கோடாரி எடுத்து அவங்ககிட்ட கொடுக்கல. எலிசா சொல்கிறாரு, நீயே போய் அந்த கோடாரியை மிதக்கிற அந்த கோடாரியை, அந்த அதிசய கோடாரியை, அந்த அற்புதமான கோடாரியை, நீ தொலைச்ச அதே கோடாரியை, உன் கையில் தொலைச்ச அந்த கோடாரியை நீ உன்னுடைய சொந்த கையினால் எடு. இதாம்மா ஆண்டவர் செய்கிற மிராக்கலை. ஏசப்பா செய்கிற மிராக்கல் என் அன்பு சகோதரியே உனக்கு புரியாது, உன்னால் கிரகிக்க முடியாது, உன்னால் யோசிக்க முடியாது. நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக அவர் செய்வார். நீ நினைப்பதற்கும் என் அன்பு சகோதரியே, நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான கிரிகளை அவர் செய்து உன்னை சந்தோஷப்படுத்துவாருமா. உன் வாழ்க்கை சந்தோஷமாகிடும். முழுசாக ஆண்டவரை நம்பு. ஏசப்பா செய்வார், ஏசப்பா செய்வார், ஏசப்பா செய்வார். என் கடன் சாபக்கட்டு உடையும், என்னோடய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார், நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லி தைரியமாயிரு. ஏசப்பா உன் கையை பிடிப்பார்.
ஏசப்பன் கையை பிடிப்பாருமா, கலங்காது. ஏசப்பா உன்னோடு தான் இருக்கிறார். என் அன்பு சகோதரியே, ஏசப்பாவும் வலது பக்கத்தில் நேராக இருக்கிறாரு. வெள்ளை அங்கி தரித்துக்கணும். இன்றைக்கி இரவு கூட ஆண்டவர் சொப்பனத்தில் உனக்கு தரிசனம் ஆகலாம். அவர் நினைச்சார்னா எந்த ரூபத்திலாவது உனக்கு ஒரு அதிசயத்தை பண்ணி விட்டு ஒரு மனுஷ தயவை உண்டாக்கி எப்படியாகிலும் ஆண்டவர் காயம் கட்டிடுவார். பிரச்சனை மாறிடும். சோர்ந்து போகாதம்மா. உன் தேவைகள்லாம் அப்பா உனக்கு கொடுப்பார். கர்த்தர் மேலே உன் கவலையை பாரத்தை வச்சிடு. கலங்கி தவிக்காது. ஒரு வசனத்தை உனக்கு காட்ட விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது. அவர் உங்களை விசாரிக்கிறபடியாக உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிடுங்க அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு வசனம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசன பகுதி தான். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்து கொள்ளும். அப்போ இங்கே என்னம்மா சொல்கிறாரு என் அன்பு சகோதரியே? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். இந்த வசனத்தில் அப்பா உனக்கு என்ன சொல்கிறார்? ஏசப்பா என்னம்மா சொல்கிறாரு? ஒன்றுக்கும் கவலைப்படாது, எல்லாவற்றையும் ஜெபத்தினால வேண்டுதலினால ஸ்தோத்திரத்தினால எனக்கு தெரியப்படுத்து. எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை தந்து உன்னை சந்தோஷப்படுத்துவர் சொல்கிறேன். இன்றைக்கி என் அன்பு சகோதரியே, நீ நினச்சி பார்க்காத ஒரு அதிசயத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். உன் சிந்தைக்கும் உன் புத்திக்கும் உன் எண்ணத்துக்கும் உன்னுடைய இருதயத்துக்கும் எட்டாவது ஒரு மிராக்கள் ஒரு அதிசயத்தை உன் தகப்ப உனக்கு செய்வாருமா. அன்றைக்கி அந்த ஏழை மனுஷன் நினச்சிருப்பானா, நம்ம யோர்தானில் தொலைச்ச அந்த கோளாரி மேலே மிதந்து வரணும்னு சொல்லி அவன் நினச்சிருப்பானா? அவன் நினைக்கல, அவன் யோசிக்கலை. கோடாரி தவற விட்டுட்டேன், அது இரவலாக வாங்கப்பட்டது, என் ஆண்டவனேன்னு சொல்லி கதறினான், அவ்வளோதான். ஆனால் எலிசா பாருங்கள், வேற ஒரு கோடாரியை வாங்கி அவங்ககிட்ட கொடுக்கல. இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ, அவங்ககிட்ட போய் சொல்லு, நீ இரவலாக யார்கிட்ட வாங்கி வந்தியோ அவங்ககிட்ட போய் சொல்லு, யோர்தானில் நதியில் விட்டுட்டேன் மன்னிச்சிக்கோன்னு சொல்லி இப்படி ஒரு யோசனையும் கொடுக்கல. அவன் கையில் தொலைச்ச அந்த ஆசீர்வாதத்தை அவன் கையை கொண்டே கர்த்தர் அந்த பிளெஸ்ஸிங்கை உண்டாக்குறாருன்னா, இதிலிருந்து உங்களுக்கு புரிகிற சத்தியம் என்ன? உங்கள் கையில் நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் மறுபடியும் உங்கள் கையில் கொடுப்பார். பல லட்சங்களை இழந்திருக்கலாம். நீங்கள் பணத்தையும் நகையும் பொருளையும் வீட்டோட டாக்குமெண்ட்டையும் கோடிக்கணக்கான பணத்தை கூட நீங்கள் இழந்திருக்கலாம். எந்த கையினால் நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்தை தொலைச்சிங்களோ, உங்கள் கையை விட்டு எந்தெந்த ஆசீர்வாதம் கை நழுவி போச்சோ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் மறுபடியும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இதுக்கு உதாரணம் நீங்கள் இந்த யோபுடைய சரித்திரத்தை பாருங்கள். அவன் எந்த கையினால் எல்லா ஆசீர்வாதத்தை தொலைச்சானோ அதே கையினால் மறுபடியும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பரலோகத்தின் தேவன் தந்து யோபு சந்தோஷப்படுத்தினார். இன்றைக்கு இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவும், உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வருமானத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பல ஜனக்கூட்டமாக மாறுவீங்க. சந்தோஷமாக இருங்க. தொடர்ந்து தேவ செய்தியை கேட்டு ஜபத்தில் இருங்க, விசுவாசத்தில் இருங்க. உங்கள் கையில் நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் மறுபடியும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். முடிஞ்சால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் ஜப குறிப்பு அனுப்புங்க. கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் ஜப குறிப்பை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அடுத்த தேவ செய்தியை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.